ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணி கொஞ்சம் சேனலை பார்த்து நீங்கள் என்ன பை அண்ட் செல் பண்ணீங்களோ உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிட்டி அட்வைசர் கிடையாது. ஓகே. அண்ட் எங்கள் சைடில் கால்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் எதுவுமே பண்ணுறதே கிடையாது. மேபி அது கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா மேபி ஸ்கேமாக இருக்கலாம். என்கிட்ட இருக்கிறது ஒரே நம்பர் தான், அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன். அண்ட் டேரக்டாக நம்ம டாப்பிக்கில் போயிடலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, ஏன்னா லாஸ்ட் வீக் நான் வீடியோ கொடுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா கொஞ்சம் டிராவல் வந்ததால் என்னால் கரெக்டாக வீடியோ கொடுக்க முடியல. ஆனா என்னோட மெம்பர்ஷிப் குரூப்ல நாங்க ஆக்டிவா தான் இருந்தோம். ஓகே, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியுமே லெவல்ஸ் எல்லாமே அதுல ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் நான் இதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் வீடியோ கொடுக்க பாக்குறேன் மேக்ஸிமம். ஓகே, முடிஞ்ச வரைக்கும் உங்க சைட்ல சப்போர்ட் பண்ணுங்க. இது போல டெய்லி வீடியோஸ் பார்க்க நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்ம டெய்லியும் போற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்ஸ் கிடைக்கும். மறக்காம பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக்ஸ் மேல வந்துச்சுன்னா ஒரு மோட்டிவ். ஏன்னா லாஸ்ட் ஒரு 2-3 வீடியோஸுக்கு பெருசா சப்போர்ட் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த வீடியோக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த கரெக்டா 1 வீக்குக்கு நான் கரெக்டா வீடியோ கொடுத்துட்டேன்னா திருப்பி அடுத்து நான் வீடியோ கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட சைட்லயும் நான் வந்து எஃபர்ட் கொடுத்து நான் பாக்குறேன். ஏன்னா கொஞ்சம் ஆடிட்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு எனக்கு. அதனால தான் கொஞ்சம் டிராவல்ல இருக்கு. ஏன்னா ஒரு 1 டே கொடுக்க முடியுது, 1 டே கொடுக்க முடியல. அது இல்லாம என்னன்னா மார்க்கெட் ரொம்ப நாளாவே சைட்வேஸ்ல இருக்கு. சைட்வேஸ்னா ஒரே ரேஞ்ச்ல இருக்கு. டெய்லியுமே ஒரே கான்செப்ட் தான் சொல்ற மாதிரி இருக்கும். மேபி எனக்கு ஒரு 2-3 மெம்பர்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ப்ரோ நான் போனேன், நீங்க மண்டே வீடியோ கொடுத்தீங்களா, அதை வச்சுதான் ப்ரோ நான் லெவல்ஸ் யூஸ் பண்ணிட்டு கரெக்டா தான் இருக்கு. ஏன்னா அது பிரேக்கே ஆகல. ஏன்னா பிரேக் அவுட் ஆனா கூட நம்ம என்ன கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு ரேஞ்சுமே பிரேக் அவுட் ஆகல. ஆனா நமக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே ஃபைன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு 150 லைக்ஸ் ஆச்சு கொடுங்க. அப்பதான் டெய்லியும் வீடியோஸ் போட ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்துருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஃபைன், நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? என்னோட மெம்பர்ஷிப்ல இந்த லெவல்ஸ் நான் கிளியரா சொல்லியிருப்பேன். மேபி எத்தனை பேர் என்னோட மெம்பர்ஷிப்பை ஃபாலோ பண்ணீங்க ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. நேத்து மார்க்கெட் வியூல இந்த 56,361 வந்து நான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதே போல மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கு மேல பிரேக் அவுட்டே கொடுக்கல. ஓகேங்களா? ஏன்னா நான் டெய்லியுமே மெம்பர்ஷிப் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா அதுல நான் வீடியோ ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணல. மேபி ஒரு 1 டே மட்டும் ஸ்கிப் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? மத்த நாள் எல்லாமே நான் லெவல்ஸ் கொடுத்துட்டேன். இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல ஒரு வாய்ஸ் நோட் என்ன கொடுத்ததுன்னா, மார்க்கெட் வந்து இந்த லோல இருந்தது. நான் கிளியரா ஒன்னு சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல இருக்கும்போது புட் ஆப்ஷன் போகாதீங்க. அகைன் மார்க்கெட் இங்க ஹை வரும்போது இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும், இங்க போகலாம்னு சொல்லியிருப்போம். இங்க நிறைய பேர் எனக்கு ப்ராஃபிட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் கூட அனுப்பியிருந்தீங்க. பார்க்கும்போது ஹாப்பியா இருந்தது. ஓகேங்களா ஃபைன். அது வாய்ஸ் நோட் கொடுத்துடும். ஓகே, இப்ப நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும் மார்க்கெட்? இந்த 56,361 ஜோன் நமக்கு நாளைக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட் நாளைக்கு நியூட்ரல், நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து நியூட்ரலா ஓப்பன் ஆன கான்செப்ட் மட்டும் தான். மேபி நாளைக்கு வந்து மார்க்கெட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகுது, நியூட்ரல் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த 56,361 வந்து ஸ்ட்ராங்கா ஆக்ட் ஆகும். இங்க நமக்கு ரீடெஸ்ட் எடுத்ததுன்னா அடுத்து ஃப்ரீ ஃபால் 55,994 தான் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆகும். என்னோட வியூ வந்து மார்க்கெட் வந்து இந்த லோ கிட்ட வந்துச்சுன்னா புட் ஆப்ஷன், அப்புறம் அது ஓகே. இப்ப கால் ஆப்ஷன் எப்படி போகலாம்? இப்போ இந்த ஹைல இருந்து லோ வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவே நமக்கு 370 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்துருச்சு. நல்ல ஒரு ரிட்டர்ன், ஏன்னா நல்ல ஒரு வியூ கிடைச்சிரும். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல இன்பிட்வீன்ல பெருசா எந்த கேப்பும் கிடையாது. ஸ்மால் கேப் தான். அடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியானா நமக்கு இதுதான். ஏன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை போயிட்டு ஃபால் ஆயிருக்கும். அதுதான் இப்ப நமக்கு சப்போர்ட் ஏரியா ஆக்ட் ஆயிட்டு ரெசிஸ்டன்ட் எடுத்து மார்க்கெட் இங்க ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். மண்டே மார்க்கெட் நாளைக்கு என்ன ரியாக்ட் ஆகணும்? இந்த பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் மேபி நாளைக்கு 1 ஹவர்ல இங்க போயிட்டு மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வச்சதுன்னா ஸ்ட்ராங் பையிங் ஜோன்ல போகும். இங்க இருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். இது நாளைக்கு காமன் ஜோன் வச்சுக்கோங்க, நியூட்ரல் ஜோன் வச்சுக்கோங்க. இந்த 56,361 நமக்கு நியூட்ரல் ஜோன். இந்த பாயிண்ட் வந்து நமக்கு நியூட்ரல் ஏரியா. இங்க நாளைக்கு இங்க லோல ஓபன் ஆகுது, கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகும். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல டாட்டா பிரேக் அவுட் கொடுத்துச்சு, இங்க நமக்கு சப்போர்ட் எடுக்குன்னா இங்க ரிவர்சல் ஆகும். ப்ரோ அதெல்லாம் ஓகே. இப்போ ஹியூஜ் ரிவர்சல் எங்க எடுக்கும்னா மார்க்கெட் மேபி நாளைக்கு ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த கேப் ஒன்னு இருக்கு பாருங்க, இந்த கேப் பெருசா ஃபில் பண்ணல. மேபி அது அப்கமிங் டேஸ்ல ஃபில் ஆச்சு. ஏன்னா இப்போதைக்கு யூஸ் ஆகாது இந்த கான்செப்ட். ஏன்னா இந்த லோல இருந்து ஹை வரைக்கும் நமக்கு 500 பாயிண்ட்ஸ் இருக்கு. 500 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆனாதான் அடுத்த கான்செப்ட் அது. அது மேபி அடுத்து அங்க வரும்போது நான் வீடியோ கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, நாளைக்கு வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இந்த ரேஞ்ச்ல இருந்து இங்க கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லோ டு ஹை இங்க தான் நமக்கு திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்ல மார்க்கெட் வந்து 1 ஹவர்ல கன்சால்டேஷன் எடுக்குறா, இந்த ஹைல இருந்து மார்க்கெட் வந்து ஈஸியா ஃபாலோ ஆயிடும். இந்த லெவல்ஸ் ஹைல இருக்க லெவல்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ இங்க இருந்து இந்த ரேஞ்ச் நீங்க புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா மார்க்கெட் இந்த வரைக்கும் ஈஸியா ஃபாலோ ஆயிடும். ஆனா இதுக்கு கீழே போக வேண்டியது உங்களோட ஓன் ரிஸ்க். ஏன்னா இதுலயே வந்து நமக்கு ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் ஈஸியா ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிரும். ஓகேங்களா? டீப் ஐடிஎம் எல்லாம் போனீங்கன்னா
ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் ஒரு லோ அகைன் ரீடெஸ்ட் திருப்பி ஃபால். இங்க இருந்து நம்ம திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க்கெட் இப்போ ப்ரோ இங்கலாம் நீங்க மறந்துட்டீங்கங்க. நீங்க கால் ஆப்ஷனே போகல அப்படின்னா, இந்த லோல இருந்து இங்க வரைக்கும் நம்ம வந்து லைக் கால் ஆப்ஷன் இங்க இருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட்ல கால் ஆப்ஷன் போகும்ட்டு. ஓகே. பேங்க் நிஃப்டி கிளியரா இருக்கு. நாளைக்கு நான் என்ன ட்ரேட் எடுப்பேன்னா, பேங்க் நிஃப்டி தான் எடுப்பேன். நான் நிஃப்டி எடுக்க மாட்டேன். ஏன்னா, நிஃப்டி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப கன்ஃப்யூஷன் ஜோன்ல இருக்கு. ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கிளியர் நெறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நான் இந்த இடத்துல டைரக்ட்டா பிரேக் அவுட் ஆகும்போது தான் அந்த இடத்துல ட்ரேட நான் ஹோல்ட் பண்ணேன். இல்லன்னா ட்ரேட் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? இப்ப நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னா, இந்த லைன நான் டெலீட் ஒரு லைன டிரா பண்றேன் பாருங்களேன். நிஃப்டி வந்து நாளைக்கு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா அது ஆக்ட் ஆகும். மறக்காம பாருங்க. 25,055 ஓகே. இப்ப மார்க்கெட் வந்து நாளைக்கு ஜோன் என்னன்னா, இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் ஒரு சப்போர்ட் தான். இதுவும் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட்ல. ஆனா நாளைக்கு எது குரூஷியலா ஆக்ட் ஆகும்னா, இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன ஜோன்னு வச்சுக்கோங்களேன் மார்க்கெட்ல. இப்ப நாளைக்கு என்னோட பிளான்னா 25,000 25,025ல நமக்கு மார்க்கெட் வந்து இங்க இந்த லெவல் கிட்ட டச் ஆகுதுன்னா, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மார்க்கெட் இங்க இருந்து நமக்கு ஃபால் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபைன். இப்ப ப்ரோ இப்ப கால் ஆப்ஷன் எப்படி போகலாம்னா, இந்த 24,800 கிட்ட வந்தா தான் நம்ம அடுத்தது கால் ஆப்ஷனே பிளான் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டைம் ஃப்ரேம் வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி, 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன். சாரி 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ், 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல கன்ஃபர்மேஷன் வச்சு பார்க்கணும். அப்ப நீங்க அனலைசிஸ் பண்ணும்போது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல உங்களுக்கு க்ளோஸ் மேபி இந்த கோர்ஸ் என்னோட கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு வியூ தெரியும். 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல அனலைசிஸ் நீங்க பண்ணீங்கன்னா தான் உங்களால மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். அது கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கோங்க. இப்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேபி இங்கலாம் நீங்க மறந்துட்டீங்க. இங்கலாம் புட் ஆப்ஷன் எடுக்க நீங்க மறந்துட்டீங்கன்னா 24,840ல தான் நீங்க திருப்பி மார்க்கெட்ல ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் நம்பர்ஸ் அப்படின்னா நமக்கு அங்க இருந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல டிஃபரெண்டா இருக்கும். கரெக்ட்டா அதே பாயிண்ட் மூவ் ஆகுமானா கிடையாது. ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நமக்கு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல டிஃபரெண்டா இருக்கும். அது நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் எடுக்க வேண்டியது தான். ஓகே. ஆனா என்னோட வியூ வந்து பாத்தீங்கன்னா 25,000க்கு மேல மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. இத தாண்டறது ரொம்ப கஷ்டம் மார்க்கெட் வந்து அப்கமிங் டேஸ்ல. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் தான் டிசைட் பண்ணும். மார்க்கெட் வந்து நமக்கு அப்ல போக போதா, ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் நமக்கு லோல போக போதான்ட்டு அத டிசைட் பண்ணா தான் தெரியும். ஏன்னா எதுக்காக இத நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் அப்டின்னா, இது குரூஷியலா இப்ப நெறைய பேர் இந்த நிஃப்டி மட்டுமே ட்ரேட் பண்ணுவீங்க. அவங்களுக்கான வியூ தான். இந்த 25,000 வந்து நாளைக்கு குரூஷியலா வாட்ச் பண்ணுங்க. 25,025 ஓகேங்களா இந்த பாயிண்ட். இத குரூஷியலா வாட்ச் பண்ணுங்க. இங்க நமக்கு மார்க்கெட் வந்து ஸ்லோவா நல்லா பையிங் மொமெண்டம் வந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க. ஸ்லோவா கன்சாலிடேஷன் இப்படியே போகுதுன்னா, இங்க இருந்து நமக்கு ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடக்கும். ஓகேங்களா? இங்க இருந்து. அதுக்கப்புறம் இங்கலாம் நீங்க ட்ரேட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்க இருந்து நம்ம சின்ன ரிவர்சல், லாங் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸ்மால் ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்கேல்பிங்லாம் பண்றீங்கன்னா, அதோட ஓஐ டேட்டாவோட மிக்ஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா ஓஐ டேட்டா தான் நமக்கு இப்போ இது எல்லாமே நமக்கு மார்க்கெட் முடிஞ்ச டேட்டா. அதுதான் நமக்கு மார்க்கெட் லைவ் டேட்டா. அப்பதான் நமக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ். ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். 56,360 வந்து நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் ரெண்டுமே ஆக்ட் ஆகும். 1 ஹவர் டைம்ஸ் ஆஃப் டிசைட் பண்ணும். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். அண்ட் அடுத்த ஆகஸ்ட் பேட்ச் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். வில்லிங் மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 4 ஸ்டார்ட் பண்றோம். மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்றோம்னா மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். என்னோட முடிஞ்ச வரைக்கும் அடுத்த ஒரு 1 வீக்கு நான் ரெகுலரா வீடியோஸ் கொடுக்க பாக்குறேன். இந்த வீடியோக்கு மினிமம் ஒரு 150 லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஓகேங்களா? ஃபைன். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அடுத்த நெக்ஸ்ட் அனலிசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே.